வணக்கம். ஜூன் 22ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று வெள்ளிக்கிழமை ஜூன் 21ஆம் தேதி நிஃப்டி ரெட்டில் க்ளோஸ் ஆகியிருக்கு. 0.3% ரெட்டில் க்ளோஸ் ஆகியிருந்தது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 44,523 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 46,313 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 1,790 கோடி ரூபாய்க்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 18,604 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 17,366 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 1,237 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. ஹிந்துஜா குரூப்பை சார்ந்த சில ஆட்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது சுவிட்சர்லாந்து நீதிமன்றத்தில். அவங்க வீட்டில் வேலை செய்ய ஆட்களை அவங்க சரியாக நடத்தலை அப்படின்றதான் குற்றச்சாட்டு இருந்தது. ஆள்கடத்தல் குற்றச்சாட்டும் அவங்க மீது இருந்தது. இப்போ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. 4.5 ஆண்டு சிறை தண்டனை வழங்கியிருக்கிறாங்க அந்த குடும்பத்தை சார்ந்த 4 பேருக்கு. தகவல் கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18ல். என்ன குற்றச்சாட்டு? அவங்களுடைய வேலைக்கு நின்ற ஆட்களை சரியாக அவங்க ட்ரீட் பண்ணல, அவங்களுடைய பாஸ்போர்ட் அவங்க பறிமுதல் செய்திருக்கிறாங்க, கரெக்டாக சம்பளம் கொடுக்கல போன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் 4.5 ஆண்டு அவங்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. ஆள்கடத்தல் குற்றச்சாட்டை தள்ளுபடி செய்திருக்கிறாங்க நீதிமன்றம். ஹிந்துஜா குரூப் சார்ந்த ஆட்கள் இதை மேல்முறையீடு செய்வாங்கன்னு அதே சிஎன்பிசி டிவி 18ல் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஜெரோதா வாடிக்கையாளர்கள் நேற்று வெள்ளிக்கிழமை சில இஷ்யூஸ் இருந்திருக்குங்க. அவங்களால ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியாமல் இருந்தது. 2 குற்றச்சாட்டு இருந்திருக்கு. ஒன்று ஆர்டர் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, அதனால் அவங்களால பிளேஸ் பண்ண முடியல. மற்றொன்று எஃப்என்ஓ பேனில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இல்லாத ஸ்டாக்ஸும் எஃப்என்ஓ பேனில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியாமல் இருந்தது. உதாரணத்துக்கு இந்தியா சிமெண்ட்ஸை சொல்லியிருந்தாங்க. இதே போல் ஐஐஎஃப்எல் புரோக்கரேஜஸ்லையும் அந்த ஃப்ரீசிங் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். இந்த 2 புரோக்கரேஜஸ் உடைய கஸ்டமர்ஸ்க்கும் பாதிப்பு இருந்தது வெள்ளிக்கிழமை. டிமார்ட் குறித்து என்டிடிவியிலேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கடையிலிருந்து நெய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. கலப்படம் செய்யப்பட்ட நெய் கிட்டத்தட்ட 450 லிட்டர் கலப்பட நெய்யை பறிமுதல் செய்திருப்பதாக என்டிடிவியிலேருந்து கிடைத்த தகவல். ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய டிமார்ட் கடைகளில் இருந்து மட்டுமே 2 பிராண்ட்ஸுடைய பேர் சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அது பிராண்ட்ஸாக என்னன்ற சரி பார்க்க வேண்டும். ப்ரோவேதிக் கீ மற்றும் சாரஸ் கீ. டாடா ஸ்டீல் குறித்து மணி கண்ட்ரோல் கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். யூகேல இருக்கக்கூடிய அவங்களுடைய ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. கால வரையின்றி அவங்க வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போகிறாங்க ஜூலை 8ஆம் தேதியிலிருந்து. எதற்காக நம்ம முன்னே பார்த்துருந்தாங்க. டாடா ஸ்டீல் யூகேல அவங்களுடைய 2 ஆலையை மூடுறாங்க. பிளாஸ்ட் ஃபர்னேஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபர்னேஸாக மாற்றுறாங்க. இதனால் 2800க்கும் மேற்பட்டோருக்கு வேலை இழப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த செய்தி நம்ம முன்னே பார்த்தது தான். இதற்காக தான் இப்போ ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஜூலை 8ஆம் தேதியிலிருந்து. 40 ஆண்டில் இதுதான் முதல் முறையாக பிரிட்டிஷ் ஸ்டீல் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக் அறிவித்திருப்பதாக அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. பிக்காஜி ஃபுட்ஸ் நேற்று 52 வீக் ஹையை எட்டியிருக்கு. நுவாமா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அவங்க எதிர்பார்க்குற டார்கெட் 23% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. வியாழக்கிழமை க்ளோசிங்கில் இருந்து நினைக்கிறாங்க 23% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நுவாமா கருதுறாங்க. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஜெராக்ஸ் நிறுவனத்துடன் ஒரு டீல் நடந்திருக்கு. அவங்களுடைய ஐடி சர்வீசஸ்க்கானது. எவ்வளவு தொகைக்கு என்ன கால அளவு போன்ற தகவலை டிசிஎஸ் வெளியிடலை. மிஸ்ஸஸ் பெக்டர் ஃபுட்ஸ் ஃபண்ட் ரைசிங் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. 4,000 மில்லியன் ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் வழியாக. இந்துஸ்தான் ஜிங்க் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. யூஎஸ் நிறுவனமான ஏசர் டெக்னாலஜிஸுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. எதற்காக? ஜிங்க் சப்ளை செய்வாங்கன்னு நினைக்கிறாங்க. ஜிங்க் பேட்டரிஸ்க்காகத்தான் இந்த ஒப்பந்தம். இந்துஸ்தான் ஜிங்க் ஜிங்க் சப்ளை செய்ய போகிறாங்க இந்த யூஎஸ் நிறுவனத்திற்கு. டாடா பவருக்கு கேர் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு அப்கிரேட் நடந்திருக்கு. AA AA+ உயர்த்தப்பட்டிருக்கு. அவுட்லுக் ஸ்டேபிள். கிரெடிட் ரேட்டிங் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் அவுட்லுக் என்ன, அதில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் குறித்து சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த ஒரு தகவல் மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்துருக்காங்க போல தெரியுதுங்க. 2025 நிதியாண்டில் அவங்களுடைய வருவாய் வளர்ச்சி 15% இருக்க வேண்டும் என்ற இலக்கு கம்பெனி வைத்திருப்பதாக சிஎன்பிசி டிவி 18 அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. 2025 நிதியாண்டில் 30 கடைகளை திறப்பதற்கான திட்டம் வைத்திருப்பதாகவும் அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேரில் வெள்ளிக்கிழமை ஒரு பெரிய டீல் நடந்ததுன்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ மணி கண்ட்ரோலில் உறுதியும் செய்திருக்கிறாங்க. ஒலிம்பஸ் நிறுவனம் தான் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 9% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாங்க. அதாவது 4.5 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒலிம்பஸ் கேபிட்டல் ஏஷியா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யாரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க, இது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து கிடைத்த தகவல். கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் வாங்கியிருக்கிறாங்க 26,27,000 ஷேர்ஸ். ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க 31,57,000 ஷேர்ஸ். மார்கன் ஸ்டான்லி ஏஷியா சிங்கப்பூர் வாங்கியிருக்கிறாங்க 66,66,000 ஷேர்ஸ். இந்திரபிரஸ்தா கேஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க வேறு சில செக்டர்லையும் நுழைவதற்கான திட்டத்தில் இருக்கிறாங்க. ரூஃப்டாப் சோலார் செக்மெண்ட் மற்றும் பேட்டரி ரீசைக்ளிங் செக்டர்லையும் அவங்க இறங்குவதற்கான வாய்ப்பு உள்ளதாக எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய கோர் பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுறாங்க. கோர் பிஸ்னஸ் சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மற்றும் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ். ரயில்வே ஸ்டாக்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 9% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு சில ஸ்டாக்ஸ். ரெயில்டெல், ஐஆர்எஃப்சி, ஆர்விஎன்எல், இர்கான் இன்டர்நேஷனல், டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ் போன்ற ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம்னு அவங்க பர்டிகுலராக சொல்லியிருப்பது சில ஸ்டாக்ஸ்க்கு புது ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. சில ஸ்டாக்ஸ்க்கு இந்த கவச் சிஸ்டமாக அவங்க இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கொலிஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு, ஆக்சிடென்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. 3வது வரப்போகிற பட்ஜெட்டில் ஏதாவது அறிவிப்பாங்களான்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. இதெல்லாம் காரணமாக சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். நேற்று ரயில்வே ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. ஐஆர்இடிஏ தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்க பாண்ட்ஸ் வழியாக 1,500 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. வார்ட் விசார்ட் இன்னோவேஷன்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனி ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. ரைட்ஸ் இஷ்யூ வழியாக 49 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க. ரைட்ஸ் இஷ்யூக்கான மற்ற தகவல் பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க வார்ட் விசார்ட் இன்னோவேஷன்ஸ். ஆக்சிஸ் பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். 2088 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸ் கைமாறி இருக்கு. அதாவது 1.7 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து கிடைத்த தகவல். மார்கன் ஸ்டான்லி வாங்கியிருக்கிறாங்க 1.7 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை $1,225.75. HDFC பேங்க் தரப்புங்கிற அப்டேட் இருக்குது. ஜூலை 20 குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட இருக்கிறாங்க HDFC பேங்க் குறித்து மின்ட் பத்திரிகையிலிருந்து கிடைத்த ஒரு தகவல். நேற்று ரெட்டில் க்ளோஸ் ஆகியிருக்க HDFC பேங்க் 0.22% க்ளோசிங் பேசிஸில் 7 நாட்களாக க்ரீனில் க்ளோஸ் ஆகிட்டு இருந்த HDFC பேங்க் நேற்று ரெட்டில் க்ளோஸ் ஆகியிருப்பதாக மின்ட் பத்திரிகையில் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. பிரம்மபுத்திரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. நேஷனல் ஹைவேஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட கிடைத்த ஒரு கான்ட்ராக்ட். அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய். இந்தியா மார்ட் கம்பெனியுடைய ஷேர்ஸை வெஸ்ட் பிரிட்ஜ் கிராஸ் ஓவர் ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. நேற்று 7,30,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை $2,601 ரூபாய். SBI மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க 5,40,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை $2,601 ரூபாய். ஜிபிடி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க. ஜூலை 3 போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட். சிட்டி யூனியன் பேங்க்குக்கு எம்கே குளோபல் ஃபினான்ஷியல் ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 150. பிவிஆர் ஐநாக்ஸ்க்கு எம்கே குளோபல் கொடுத்துருப்பது பை ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் $1,650 ரூபாய். கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ஸ்க்கு எம்கே குளோபல் கொடுத்துருப்பது பை ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் $1,350 ரூபாய் ஒரு ஷேருக்கு. வோடஃபோன் ஐடியா நேற்று 4% அதிகரிச்சிருக்கு. மணி கண்ட்ரோல் என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய 5G ரோல் அவுட்டை முடிச்சிருக்கிறாங்க. அவங்க கைவசம் இருக்கக்கூடிய அனைத்து சர்க்கிள்ஸ்லையும் 5G ரோல் அவுட்டை முடித்திருப்பதாக அப்டேட் மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் 4% அதிகரித்ததற்கு. லார்சன் அண்ட் டியூப்ரோ தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனி மீது அபராதம் போடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய். யார் அபராதம் போட்டிருக்கிறாங்க? கமிஷனர் ஆஃப் CGST மற்றும் CX ஹவுரா கமிஷனரேட் இந்த பெனால்ட்டியை போட்டிருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க L&T. பவர் கிரிட் தரப்புல அப்டேட் இருக்குது. அவங்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. ராஜஸ்தான் ராஜ்ய வித்யுத் பிரசாரன் நிகம் லிமிடெட்னு ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் வராங்க. எதற்காக இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்? ராஜஸ்தான் மாநிலத்தில் இன்ட்ராஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்காகத்தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர். மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கிட்டேருந்து அடுத்த கட்டமாக ஒப்புதல் பெறப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க பவர் கிரிட். சிப்லா தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய கோவாவில் இருக்கக்கூடிய ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. ஜூன் 10 இருந்து 21 வரைக்கும். அதற்கு பிறகு ஃபார்ம் 483 வழங்கியிருக்கிறாங்க 6 அப்சர்வேஷன்ஸுடன். விரைவில் அது சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க சிப்லா. ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்குது. சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேவுடைய ஒரு டெண்டரில் அவங்க லோவஸ்ட் பிடராக திகழறாங்க. அதோடைய மதிப்பு 191.5 கோடி ரூபாய். பாலிமெடிக்யூர் கம்பெனியுடைய ஷேர்ஸை லைட் ஹவுஸ் இந்தியா எக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் லிமிடெட் நேற்று விற்பனை செய்திருக்கிறாங்க. 22,76,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை $1,950 3 பைசா.
அமி ஆர்கானிக்ஸ் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. 400 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் முடிந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அமி ஆர்கானிக்ஸ். பிவிபி வெஞ்சர்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. செபி அபராதம் விதிச்சிருக்கிறாங்க 14 லட்சம் ரூபாய். என்ன காரணம்ன்ற சரியாக தெரியலிங்க. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் அவங்க கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ்க்கு தாக்கல் செய்ய வேண்டிய ஆவணங்களை சரியாக செய்யலை. அதற்காகத்தான் இந்த அபராதம் செபி போட்டிருப்பதாக என்னுடைய புரிதல் பிவிபி வெஞ்சர்ஸ் மீது. ஆலம்பிக் ஃபார்மா டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. ஜூலை 15ஆம் தேதி டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட். வமா இண்டஸ்ட்ரீஸ் புது ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் கிட்டேருந்து. அதோடைய மதிப்பு 74 கோடி ரூபாய். கேசால்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 8 ரூபாய். மில்க் ஃபுட் கம்பெனியுடைய ஷேர்ஸ் ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. நேற்று 85,598 ஷேர்ஸ். ஒரு ஷேர் உள்ள 710 ரூபாய் 65 பைசா. ஒன் குளோபல் சர்வீசஸ் உடைய ஷேர்ஸை ஏஜி டைனமிக்ஸ் ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. நேற்று 62,346 ஷேர்ஸ். ஒரு ஷேர் உள்ள 129 ரூபாய் 54 பைசா. எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் அவங்க அதிகமாக ஹை டிவிடெண்ட் ஈல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 33% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கடந்த 12 மாதத்தில் ஹை டிவிடெண்ட் ஈல்ட்ஸ் கொடுத்துருக்கிற 10 ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸோடைய பட்டியல் எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருப்பது. ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் அவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு 33% கடந்த 12 மாதத்தில் கொடுத்துருப்ப டிவிடெண்ட் கடந்த ஒரு ஆண்டில் 118 ரூபாய். எக்ஸ்சேஞ்சிங் சொல்யூஷன்ஸ் டிவிடெண்ட் ஈல்டு 29%. ஒட்டுமொத்தமாக அவங்க கொடுத்துருக்கிற டிவிடெண்ட் 34 ரூபாய். விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் டிவிடெண்ட் ஈல்டு 7%. கொடுத்துருக்கிற டிவிடெண்ட் 300 ரூபாய். நிர்லான் டிவிடெண்ட் ஈல்டு 6%. கடந்த 12 மாதத்தில் கொடுத்துருக்கிற டிவிடெண்ட் 26 ரூபாய். பேங்கோ ப்ராடக்ட்ஸ் டிவிடெண்ட் ஈல்டு 5%. டோட்டல் டிவிடெண்ட் 34 ரூபாய். ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஹெல்த் டிவிடெண்ட் கொடுத்துருப்பது 250 ரூபாய். கடந்த ஒரு ஆண்டில் டிவிடெண்ட் ஈல்டு 5%. குஜராத் ஸ்டேட் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் 10 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க 12 மாதத்தில். டிவிடெண்ட் ஈல்டு 4%. குட்யர் இந்தியா டிவிடெண்ட் ஈல்டு 4%. கொடுத்துருக்கிற டோட்டல் டிவிடெண்ட் 52 ரூபாய் 50 பைசா. குஜராத் நர்மதா வேலி ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் டிவிடெண்ட் ஈல்டு 4%. கொடுத்துருக்கிற டிவிடெண்ட் 30 ரூபாய். நாவர்டிஸ் இந்தியா 4% டிவிடெண்ட் ஈல்டு. கொடுத்துருக்கிற டிவிடெண்ட் கடந்த 12 மாதத்தில் 47 ரூபாய் 50 பைசா. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் $4.3 பில்லியன் மதிப்பிற்கான டீலுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளாரே இருக்கக்கூடிய டீல் தான். அதாவது ரிலையன்ஸ் ரீட்டைல் மற்றும் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இடையே இருக்கக்கூடிய டீல் இது. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தான் பணத்தை கொடுத்து சில பொருட்களை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டேருந்து வாங்க இருக்கிறாங்க. அவங்க டிவைஸ் லீசிங் பிஸ்னஸில் இறங்குறாங்க. அதனால தான் இந்த டீல் இதற்கான ஒப்புதல் இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வழங்கி உள்ளதாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.